வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜனனி. நான் ஃபேமிலியோட யூகேல இருக்கிறேன். எனக்கு 2 குட்டி பொண்ணுங்க இருக்கிறாங்க. மூத்த பொண்ணு பேர் அதீரா, அவளுக்கு இப்போ 3 வயசாகுது. 2வது பொண்ணுக்கு 1 வயசாகுது, அவளுக்கு பேர் அதிதீரா. என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி கம்ப்ளிகேஷனாக இருக்குதேன்னு சொல்லி பார்க்காதீங்க. வைக்கும்போது தெரியலை, இப்போ தான் அந்த கஷ்டம் எங்களுக்கு புரியுது. எனிவே நாங்கள் கூப்பிட்ற போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. அதனால் இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வளர்ந்தா பிறகு தான் இத்தனை கேள்வி கேட்க போகிறாங்களோ தெரியல, ஏன் இப்படி பேர் வச்சேன்னு சொல்லி. அந்த பேருக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்குது, அதை இப்போ சொல்ல இயலாது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஜென்ரலாக எல்லாருமே சாக்லேட்ஸ், பிஸ்கட் ஷாப்ஸில் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. நான் வீட்டிலையே ஹோம்மேட் குக்கீஸ் செய்து அதை பேக் பண்ணி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கையால் எழுதி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த குக்கீட ரெசிபி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த சேனலில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். விரும்பினா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ திரும்பி வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். அதீரா ஒரு குட்டி நெப்பொண்டு கொண்டு எழும்பி இருக்கிறா. 1 hour ட்ராவல் பண்ணினதால் வெரி டயர்ட், எல்லாருமே டயர்ட் தான். இப்போ யூகேயில் வின்டர் சீசன்ன்றதால் அதீராக்கும் அதிதீராக்கும் சரியான தடிமலும் இருமலும். அதுக்குரிய டிப்ஸ் மோண்டு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. டிப் நம்பர் 1 ஒரு சூப் ரெசிபி. இதுக்கு ஒரு சிக்கன் லெக்கும், ஒரு இஞ்சி, 6-7 உள்ளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள். இஞ்சியையும் உள்ளியையும் இதே மாதிரி தட்டி போட்டுக்கொள்ளுங்கோ. மிளகை நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்னாக்களுக்கு உரைக்கும் வேண்டபடியாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணி பெரியாக்களும் இந்த சூப்பை குடிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் வெங்காயம், உள்ளி, இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு ஒரு 2 minutes ஸ்டிர் ஃப்ரை பண்ணுங்க. அடுத்ததாக தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி இன்னொரு 2 minutes இதே மாதிரி ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை போடுங்க. சிக்கன் போட்டால் பிறகு சால்ட், பெப்பர், டர்மரிக், பெப்பர்கார்ன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் 3 cups தண்ணி விடணும். 3 cups தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுங்கோ. ஒரு மெல்லிய நெருப்பில் 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ப்ரெஷர் குக்கர்னு சொன்னால் ஒரு 2-3 விசில் வரைக்கும் விட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட சூப் ரெடி. அதுலேருந்து சிக்கனை தனியாக எடுத்து ஃபோக்கால் இதே மாதிரி புல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி ஒரு 5 minutes விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் உங்களோட குட்டீஸுக்கு. டிப் நம்பர் 2 இது 1 yearக்கு உட்பட்ட பேபிஸுக்கு சூட்டபிள் இல்லை. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸில் 2 to 3 drops ஹனி விட்டு மார்னிங்கில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோல்டு சரியாகிடும். நீங்கள் யூகேயில் இருக்கிறேன்னு சொன்னால் ஹனி வாங்கக்குள்ளே லேபிளை பார்த்து மாறாதேங்கோ. இன்க்ரீடியன்ட்ஸையும் அந்த இன்ஃபர்மேஷனையும் சரியாக பாருங்கோ. EU and non-EU பிளண்டுன்னு சொல்லியிருந்தால் அந்த ஹனி வாங்காதேங்கோ. தனியாக ஒரு கண்ட்ரின்ற ஒரிஜினாக இருந்தால் தான் அது நல்ல ஹனி. டிப் நம்பர் 3 ஒரு ஸ்மால் பீஸ் கற்பூரம் எடுத்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதை அடுப்பில் சூடாக்கிட்டு குட்டீஸ் படுக்கிற போது காதுக்கு பின்னாலேயும் கழுத்து பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் தடவி விட்டிங்கன்னு சொன்னால் கோல்ட் சரியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். பாய்.